ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையுன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 5 குடையவன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குரு பார்வையை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மற்றவங்க எளிதில் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் உங்கள் காரியங்கள் சிறப்பாக அமைந்து நீங்கள் வெற்றிகளை பெற்று நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதன் மூலமாக அந்த புகழ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாகவும் உங்களது அலுவலக பணிகள் உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நல்ல பெயர் புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க. ஏன்னா எந்த காரியங்கள் எடுத்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. கடினமான வேலையில கூட எளிதாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகள், உங்களது வியாபார பணிகள் என எந்த பணிகளாக இருந்தாலும் நீங்கள் அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்குங்க. எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழில் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெற்று நல்ல தனலாபத்தை ஈட்டித்தர காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல செல்வக்கணக்கு எத்தனை ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. நீங்கள் இன்னும் பரந்த மனசோடு இருக்கும்போது இன்னும் நீங்களே உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே என்கரேஜ் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். வியாபார பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டு நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. சுபமான ஒரு நாள். இப்பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறது ரொம்ப அவசியங்க. அது உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளான் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கலாம். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்கள் வேலைகளை பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. தன வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் பணத்தை எங்கே சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். எனவே சேமிப்பு குறித்த எண்ணங்கள் அதிகமாகும். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல வாய்ப்புகளை, நல்ல மனமகிழ்ச்சியை, நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருங்க. அது ஒரு சக்தியாக அமையும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு முழுக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல சந்தோஷமாக இணக்கமாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது. அதனால உங்கள் வீட்டில் விரைவிலேயே ஒரு கெட்டிமேல சத்தம் அல்லது மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தலாங்க. நிறைய புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த தவறும் நேராமல் நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். சில பேர் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்க முடியுங்க. வீடு வாங்கலாம், நிலம் அல்லது தோப்பு அல்லது தோட்டம் ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி உங்களுக்கு உருவாகிறது. எனவே அசைய சொத்துக்களுக்காக முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டை கொடுப்பதாக அமையலாங்க. அற்புதமான ஒரு நாள். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சுபகாரியங்கள் எல்லாமே இங்கே சிறப்பாக நடத்திக்கொள்ள முடியும். நீங்கள் நெகட்டிவான 4 விஷயங்களை விட்டளிக்க வேண்டுங்க. நேர்மறை எண்ணங்களோடு உங்களது எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு உங்களது காரியங்களை அப்ரோச் பண்ணணும். நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப முக்கியங்க. நெகட்டிவான விஷயங்கள் இந்த பயம், அந்த வெறுப்பு காட்டுறது, பொறாமைப்படுறது, பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அறவே ஒதுக்கி விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் இந்த தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
உங்க காதலர் உங்களை கண்டுக்காம போகலாங்க. அல்லது சில தவறான கமெண்ட்ஸ உங்களுக்கு கேலி கிண்டல் மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் அதிகரிக்கலாம். காதல் வாழ்க்கையில பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் எதுவும் தவறாக பேசிறக்கூடாது. தவறான செயல்பாடுகளை நீங்கள் மோசமாக செய்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பொறுமை தேவை. காதல் வாழ்க்கையில அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையை செலுத்தி நீங்கள் வெற்றிக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே அலர்ட்டா இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா? புதுமையான சிந்தனைகளோடு இருப்பாங்க. எப்பயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி அறிவாளிகள் கூட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான ஃபார்முலாவாக அமையுங்க. நல்ல அனுபவத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும். அதை நீங்க கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போகக்கூடாதுங்க. புதிய புதிய விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தி கவனமாக உழைத்தீங்க அப்படின்னா, மத்தவங்க நண்பர்கள் மூலமாகவும் அல்லது மத்த சில தெரிந்த நபர்கள் மூலமாகவும் உதவிகளை பெற்றுக்கொண்டு செயல்படும்போது, நல்ல அனுபவசாலிகளின் உதவியை நாடும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. சில பேர் உங்கள மேல சில வீண் பழிகள் சொல்றாங்கன்னா அப்படின்னா, அதுக்காக அந்த கமெண்ட்காகலாம் நீங்க உணர்வுகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு தவறான விஷயங்கள செய்யக்கூடாதுங்க. உணர்வுகள கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னும் வேற லெவல் நாளாக நீங்க கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியும். வெற்றி நாளை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடாதுங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள். இப்பொழுது பகல் கனவு காண்டிட்டு இருக்கிறது கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்காதுங்க. அதனால செயல்பாடுகள கொஞ்சம் நீங்க முன்னேற்றம் தரக்கூடிய வகையில ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருங்கள். உங்கள செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மத்தவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லைங்க. உங்க வேலைகள நீங்களே ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். உங்களோட தோற்றத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாரியான சில நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையுங்க. அந்த மாரி சில பார்ட்னர் ஈர்க்கக்கூடிய வகையில உங்க தோற்றத்தை அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய சில மாற்றங்களை நீங்க தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை உங்களை சில தகாத வார்த்தைகளால் ஏதாவது கடுஞ்சொற்களால் பேசினால் கூட கோவப்பட்டு சில உதாசீனப்படுத்தினா கூட நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துடணுங்க. ஏன்னா திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தவறான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை தேவை. திருமண வாழ்க்கையில நீங்க கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் உங்க செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கும். நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவல்ல வெற்றிகரமான ஒரு நாள், சொத்து சேர்க்கை ஏற்படும். மகிழ்ச்சியான வீடு அமையக்கூடிய ஒரு நல்ல நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அது அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நம்பர் 8ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் நிதானித்து பொறுமையா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக பிசினஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் வியாபாரிகள் உங்க சுய தொழிலில் கூடுதல் பொறுமையோடு செயல்படணும். பண வரவுகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் போது சேமிப்பு குறித்த எண்ணங்களை உங்களுக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனா பொறுமையா செயல்படுங்க, நிதானித்து முடிவெடுங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்க நிறைய செயல்படுத்தலாங்க. ஆனா அதுல கொஞ்சம் கூடுதல் பிளானிங் வேணுங்க. திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். உங்களது நண்பர்கள் உதவியை நாடுங்கள். உங்களுக்கு உங்க புதிய முயற்சிகளுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் வெளியூர் போயிட்டு சில பயணங்களை மேற்கொண்டு நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். பண வரவுகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழித்து நீங்க வேலை பார்க்கறத தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க. உங்க வீட்டுல சில மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான வழிமுறைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் உங்க காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக வெற்றி மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா, சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக நீங்க ஒரு பெரிய அதிகார பதவியில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக சூழ்நிலை எப்படி இருக்கு, யார் யாரெல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்றத சூழ்நிலை தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.